உனக்கு எதை செய்யவும் தைரியமும் இல்லை. உன்னால் எந்த டிராகனையும் வசியம் செய்யவும் முடியாது. இளவரசி பிரியங்கா தனது டிராகன் மீது அமர்ந்தபடி இளவரசன் சத்தீஜை கேலி செய்து கொண்டிருந்தார். பிரியங்காவின் கடுமையான வார்த்தைகள் அம்புகள் போல சத்தீஜின் இதயத்தில் தைத்தன. இளவரசன் சத்தீஜ் தனது தலை குனிந்து அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான். அப்போது அவனது மூத்த சகோதரி அமிர்தா முன்னே வந்தார். நீ யாரிடம் பேசுகிறாய் என்று நினைவிருக்கிறதா? இவர் 10ஆம் நிலை சக்தி கொண்டவர். நவாங்கன் சாம்ராஜ்யத்தின் வருங்கால சக்கரவர்த்தி இளவரசன் சதீஜ். நீங்கள் இருவரும் என்னை சிரிக்க வைத்தே கொன்று விடுவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த எதற்கும் தகுதியற்றவன், அதுவும் 10ஆம் நிலை சக்தி கொண்டவனா? இவன் பூஜ்ய நிலையில் உள்ள 5 வயது குழந்தையை போல் உள்ளான். அவளுடைய இந்த பேச்சை கேட்டு அமிர்தாவும் அமைதியானாள். ஏனென்றால் அவள் சொன்னது சரிதான். சதீஜ் 10ஆம் நிலை சக்தி கொண்டவனாக இருந்தாலும் இப்போது அவனது எல்லா சக்திகளும் பூஜ்ய நிலைக்கு வந்துவிட்டன. மேலும் வருங்கால சக்கரவர்த்தி, அதுவும் நவாங்கன் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியா? அந்த சாம்ராஜ்யமே இப்போது இருக்கிறதா இல்ல? நெருப்பு டிராகன் அதை முழுவதுமாக எரித்து சாம்பலாக்கி விட்டதே. அப்படியானால் உங்கள் சக்கரவர்த்தி யாரை ஆளப் போகிறார்? கருகி போன சாம்பல் குவியலையா? பிரியங்கா இன்னும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அவளுடன் வந்தவர்களும் அமிர்தாவையும் சத்தீஜையும் பார்த்து சிரித்தபடி அங்கிருந்து கிளம்பினர். எனக்கு என் டிராகன் கிடைத்து விட்டது. நான் செல்கிறேன். நீங்கள் இருவரும் கூட கிளம்புங்கள். உங்களால் எந்த டிராகனையும் அடக்க முடியாது. அமிர்தா ஏதோ சொல்ல நினைத்தாள். ஆனால் சதீஜ் அவளை தடுத்து விட்டார். பிரியங்கா தனது டிராகனுடன் அங்கிருந்து சென்று விட்டாள். என்னை ஏன் தடுத்தாய் சதீஜ்? இப்போதே அவள் வாயை உடைத்திருப்பேன். எத்தனை பேரைத்தான் தண்டிப்பாய் அக்கா? அவள் சொன்னது ஓரளவு உண்மைதான். நம்முடைய முழு சாம்ராஜ்யத்தையும் நம்முடைய முழு குடும்பத்தையும் அந்த 2 டிராகன்களும் எரித்து சாம்பலாக்கி விட்டன. அமிர்தாவுக்கு அந்த திருநாள் நினைவுக்கு வந்தது. அமிர்தாவின் நிச்சயதார்த்த விழா. மகாராஜா நரசிங் நகரத்தார் அனைவருக்கும் விருந்து அளித்திருந்தார். நகரில் உள்ளோர் அனைவரும் அந்நிகழ்ச்சியில் திரண்டிருந்தனர். அந்நகர் முழுவதுமே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மத்தளங்கள் முழங்கின. அமிர்தாவை தவிர்த்து சத்தீஜுக்கு 4 இளைய சகோதரிகள் இருந்தனர். அனைவரும் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்திருக்க திடீரென ஒரு தீப்பிழம்பு எங்கிருந்தோ வந்து கூட்டத்தின் நடுவில் விழுந்தது. அது பலத்த அதிர்வுடன் பேரொளி எழுப்பி, அடுத்து நெருப்பு டிராகன் வந்து விட்டது! ஒரு வீரன் கத்திக்கொண்டே அரண்மனைக்குள் ஓடினான். அப்போது அரண்மனைக்கு பின்னால் 2 பிரம்மாண்டமான டிராகன்கள் வருவது தெரிந்தது. அவற்றின் உடல் முழுவதும் தீயினால் ஆனதைப் போல காட்சியளித்தது. அனைவரின் பார்வையும் அந்த 2 டிராகன்கள் மீதும் விழுந்தது. அப்போது அந்த 2 டிராகன்களும் ஒரே நேரத்தில் சீறின. அவற்றின் வாயிலிருந்து தீப்பிழம்புகள் சீறி பாய்ந்தன. அந்த தீப்பிழம்புகள் விழுந்த இடத்தில் பலத்த வெடிப்பு சத்தம் ஏற்பட்டது. மகாராஜ் நரவீர் சிங் தனது வாளை எடுத்துக்கொண்டு சில வீரர்களுடன் சண்டையிடச் செல்ல தொடங்கினார். அப்போது சத்தீஜும் தனது ஈட்டி எடுத்துக்கொண்டு அவருடன் வந்தான். சத்தீஜ், நீ உன் சகோதரிகளை அழைத்துக் கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு செல். இல்லை தந்தையே, போர்க்களத்தை விட்டு ஓடுவது சத்திரிய தர்மம் இல்லை. சத்தீஜ், இந்த அக்னி டிராகன் மிகவும் பலமானது. நம்மால் அதை சமாளிக்க முடியாது. நான் 10ஆம் நிலை வீரன் தந்தையே. இந்த டிராகனின் சக்தி 30ஆம் நிலைக்கு சமம். நீ இங்கிருந்து செல். உன்னை மேலும் சக்தி வாய்ந்தவனாக மாற்றிக்கொள். அப்போது ஒரு டிராகன் அவர்களை நோக்கி வந்து உரிமையது. மகாராஜா உடனடியாக சத்தீஜை தள்ளிவிட சத்தீஜ் தூரமாக சென்று விழுந்தார். நெருப்பு பிழம்பு மகாராஜா மீது விழுந்தது. அடுத்த சில நொடிகளில் மகாராஜாவும் அவரது வீரர்களும் தீயில் சிக்கி எரிந்து சாம்பலாகினர். சத்தீஜும் அந்த நேரத்தில் மயக்கமடைந்தார். இல்லை என்று கத்திக்கொண்டே சத்தீஜ் எழுந்து உட்கார்ந்தான். அவன் சுற்றிலும் பார்த்தபோது தான் ஒரு உடைந்த குடிசைக்குள் இருப்பதை உணர்ந்தான். தனக்கு என்ன நடந்தது என்றும் நெருப்பை கக்கிய அந்த அக்னி டிராகன்கள் எங்கே சென்றன என்றும் அவனுக்கு புரியவில்லை. அப்போது அவனது சகோதரி அமிர்தா உள்ளே வந்து அந்த உடைந்த கட்டிலில் அமர்ந்தாள். தனது சகோதரனை பார்த்ததும் அவள் முன்னே சென்று அவனை அணைத்துக் கொண்டாள். என்னோட அன்பு தம்பி, கடைசியில் உனக்கு நினைவு வந்துவிட்டது. நான் சுயநினைவின்றி இருந்தேனா? ஆம். அந்த துயரமான தாக்குதலுக்கு பிறகு நீ 1 வருடம் சுயநினைவின்றி இருந்தாய். இதை கேட்ட சத்தீஜ் அதிர்ச்சி அடைந்தான். அப்போது அவனுக்கு தன் குடும்பத்தின் ஞாபகம் வந்தது. அவன் சுற்றுமுற்றும் பார்க்க ஆரம்பித்தான். அக்கா, அப்பா எப்படி இருக்காரு? நம்முடைய சகோதரிகள், மைத்துனர்கள், அவர்கள் எல்லோரும் எங்கே? அமிர்தாவின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. எதுவுமே மெச்சொல்ல சதீஜ், எதுவுமே இல்ல. அப்பா, நம்ம சகோதரிகள் மற்றும் நமது முழு நவாங்கன் சாம்ராஜ்யமும் எரிந்து சாம்பலாகி விட்டது. சத்தீஜின் கண்களில் வலி நிறைந்த கண்ணீர் இருந்தது. ஆனால் சில நிமிடங்களுக்குள் அவனது கண்கள் கோபத்தால் சிவந்தன. நம்முடைய குடும்பத்தை இப்படி அழித்தவர்களை நான் விடமாட்டேன் அக்கா. அந்த நெருப்பு டிராகன்களை நான் விடமாட்டேன். சத்தீஜின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. ஆனால் இப்போது உணர்ச்சி வசப்படாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பதை அமிர்தா புரிந்து கொண்டாள். உன் எதிரி யாருன்னு கண்டுபிடி சதீஜ். நெருப்பு டிராகன் நம்ம எதிரி அல்ல. என் கண்களுக்கு முன்னால் அந்த நெருப்பு டிராகன்கள் தான் நம் சாம்ராஜ்யத்தை எரித்தன, நம்முடைய குடும்பத்தை அழித்தன. நீயோ அவை
நம் எதிரி இல்லை என்கிறாள். கொஞ்சம் அமைதியாக இரு. யார் நம் சாம்ராஜ்யங்களை அழித்து நம் மீது தாக்குதல் நடத்த செய்தார்களோ அவர்கள்தான் நம் எதிரி. சத்யஜின் கோபம் இப்போது தணிந்து கொண்டிருந்தது. அவன் தன் அக்காவின் பேச்சை புரிந்து கொண்டான். இந்த நெருப்பு டிராகன் எனக்கு கிடைத்தால் நான் எல்லோரையும் பழி வாங்குவேன். அக்கா, நெருப்பு டிராகன் தான் எல்லாவற்றிலும் மிகவும் சக்தி வாய்ந்ததா? இல்ல சதீஷ், டிராகன்கள் 7 வகைப்படும். உதாரணமா நெருப்பு டிராகன், பயோ டிராகன், நீர் டிராகன், பூமி டிராகன், பாதுகாப்பு டிராகன், கதிர்வீச்சு டிராகன் என்று ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட அம்சங்கள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் அதன் சொந்த சக்தி உள்ளது. அப்படியானால் எல்லாவற்றின் சக்திகளும் சமமானவையா? ஆம், அப்படி சொல்லலாம். ஆனால் 7வது டிராகன் தான் எல்லாவற்றிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது சோம் டிராகன். சோம் டிராகனா? ஆமாம். அந்த சோம் டிராகனை அடக்கும் திறன் எல்லாரிடமும் இருப்பதில்லை. உலகில் வெறும் 10 பேரிடம் மட்டுமே சோம் டிராகன் உள்ளன. ஆனால் அக்கா, இந்த டிராகன்கள் எங்கே இருக்கும்? இங்கிருந்து 200 மைல் தொலைவில் வடக்கில் ஒரு மலை உள்ளது. அதுதான் டிராகன் மலை. அங்குதான் எல்லா டிராகன்களும் வாழும். அக்கா, நாம் இன்றைய அந்த மலையை நோக்கி புறப்படுவோம். அமிர்தாவும் சதீஜும் பல மைல்கள் பயணம் செய்து டிராகன் மலைக்கு வந்தடைந்தனர். வாரக்கணக்கில் நீடித்த அவர்களின் பயணம் இன்று முடிவுக்கு வந்தது. இருவரும் களைத்து போயிருந்தனர், வேர்வையால் நனைந்திருந்தனர். ஆனால் அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சி இருந்தது. அவர்களின் முன் நின்றதுதான் டிராகன் மலை. அது பசுமை நிறைந்த ஒரு மலையாக இருந்தது. இங்கு அனைத்து வகையான சக்தி வாய்ந்த டிராகன்களும் காணப்பட்டன. சதீஜ் அதை பார்த்துக் கொண்டே நின்றான். அவற்றில் சில மிகப்பெரியதாகவும் ராட்சதமாகவும் இருந்தன, சிலவோ சிறிய புறா அளவிலேயே இருந்தன. இருவரும் அந்த காட்டுப்பாதையில் முன்னேறத் தொடங்கினர். சதீஜின் கண்கள் இன்னும் வானத்தில் பறந்து கொண்டிருந்த டிராகன்கள் மீதே இருந்தன. உலகம் முழுவதிலும் இருந்து வெவ்வேறு நாடுகளின் இளவரசர்களும் இளவரசிகளும் டிராகனை அடக்குவதற்காக இந்த மலைக்கு வருவது வழக்கம். அவர்களில் ஒருத்திதான் இளவரசி பிரியங்கா. சதீஜ் மற்றும் அமிர்தாவின் உடைகளை பார்த்து அவள் அவர்களை கேலி செய்ய ஆரம்பித்தார். இதோ பாருங்கள், இப்போது பிச்சைக்காரர்கள் கூட டிராகனை அடக்க வந்து விட்டார்கள். அமிர்தாவும் சதீஜும் அவளை கண்டுகொள்ளவில்லை. இப்போது நான் உனக்கு டிராகனை எப்படி அடக்குவது என்று காட்டுகிறேன். அமிர்தா அந்த டிராகனின் கண்களை பார்த்தாள். டிராகனும் அவளையே பார்த்தது. அது வசியப்படுத்தப்பட்டது போல இருந்தது. பிறகு அமிர்தா முன்னேறினாள். அவள் தனது இடுப்பில் தொங்கிய கத்தியால் தன் விரலை கீறி அந்த டிராகனின் வாய் முன் நீட்டினாள். விரலில் இருந்து ரத்தம் சொட்டாக கீழே விழுவதற்குள் டிராகன் தனது நாக்கை வெளியே நீட்டி அந்த சொட்டை சுவைத்தது. அதனுடன் அமிர்தாவிற்கும் அந்த நெருப்பு டிராகனின் உடலிலும் தங்க நிற ஆற்றல் உருவாக ஆரம்பித்தது. அமிர்தா வேதனையில் துடிப்பதைக் கண்ட சதீஜ் முன்னேறத் தொடங்கினார். ஆனால் அமிர்தா கையால் சைகை செய்து அவனை தடுத்து நிறுத்தினாள். சதீஜ் அங்கே நின்று ஆச்சரியத்துடன் பார்த்தான். அமிர்தாவுக்கும் நெருப்பு டிராகனுக்கும் இடையில் ஒரு சிவப்பு நூல் உருவானது. அமிர்தாவும் நெருப்பு டிராகனும் தங்கள் சக்திகளை பரிமாறிக்கொண்டிருந்தனர். டிராகனின் ஆற்றலை அமிர்தா தனக்குள் எடுத்துக்கொள்ள முயன்றாள். அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. உடல் வலியால் நடுங்கியது. சிறிது நேரத்தில் அவர்களின் ஆன்மாக்களின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டது. அமிர்தா இப்போது சாதாரணமாக தெரிந்தாள். அவள் இறுதியாக நெருப்பு டிராகனை அடக்கிவிட்டாள். அவள் சிரித்தபடி சதீஜை பார்த்தாள். பிறகு பிரியங்காவை பார்த்தாள். பிரியங்கா மௌனமாகிவிட்டாள். வாழ்த்துக்கள் அக்கா, நீங்கள் நெருப்பு டிராகனை அடக்கிவிட்டீர்கள். அதற்கு அமிர்தா கூறினாள். வா தம்பி, இப்போது உன்னுடைய முறை. சதீஜ் சுற்றிலும் பார்த்தான். நிறைய சிறிய மற்றும் பெரிய டிராகன்கள் மத்தியில் இருவரும் நின்றிருந்தனர். அவன் ஒரு டிராகனை நோக்கி நகர்ந்தான். ஆனால் அந்த டிராகன் அவனை கண்டதும் சிறகுகளை உதறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது. அக்கா, இது பறந்து விட்டது. பிரியங்கா தனது டிராகன் மீது அமர்ந்தபடி சதீஜை பார்த்தாள். டிராகன் பறந்து சென்றதை கண்டதும் அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். சதீஷ், அந்த பெண்ணை கவனிப்பதை நிறுத்து. நீ மிகவும் திறமைசாலி. உன்னுடைய திறமைக்கு ஏற்ப நிச்சயம் ஒரு டிராகன் உனக்கு கிடைக்கும். உனக்கு யாருடைய டிராகனையாவது பழக்கப்படுத்திய அனுபவம் இருந்தால் தானே நீயும் டிராகனை அடக்க முடியும். சதீஷ் இன்னொரு பக்கம் பார்த்தான். அங்கு ஒரு பச்சை நிற டிராகன் இருந்தது. அவன் அதை நோக்கி நகர்ந்தான். ஆனால் அந்த டிராகனும் சதீஜை பார்த்ததும் அங்கிருந்து பறந்து சென்றது. இளவரசி பிரியங்கா சிரித்துக் கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள். சதீஜ் எந்த டிராகனை நோக்கி சென்றாலும் அந்த டிராகன்கள் ஓடிவிடுகின்றன. இப்படியே நாள் முழுதும் கடந்தது. இந்த முயற்சியில் சதீஜின் கால் விரலில் அடிபட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை அவன் பொருட்படுத்தவில்லை. இறுதியாக சோர்வடைந்தும் கோபமடைந்தும் சதீஜ் அருகில் இருந்த ஒரு பாறையின் மீது அமர்ந்து கூறினான். அக்கா, என்னுடைய சக்திகள் போய்விட்டன என்று நினைக்கிறேன். ஒருவேளை என் தலைவிதியில் எந்த டிராகனும் இல்லை போலும். உன் முயற்சியை தொடர நான் இரவில் தங்குவதற்கு ஒரு குடிசையை போடுகிறேன். அமிர்தா சென்ற பின் சதீஜ் பாறையின் மீது அமர்ந்து சுற்றிலும் பார்க்க ஆரம்பித்தான். அப்போது திடீரென ஒரு கோழி குஞ்சு போன்ற வெள்ளை நிற குட்டி டிராகன் ஒன்று அவனது காலடியில் சுற்ற ஆரம்பித்தது. அதை பார்த்து சதீஜ் கூறினான்.
நீ ஏன் இன்னும் குழந்தைதான். ஓ, உன் வாழ்க்கையை வாழ். அந்த குட்டி டிராகன் மெதுவாக அவனை நோக்கி வந்தது. சதீஷ் அதை தூக்க குனிந்த போது அது ஒரு பாறையின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டது. இதோ இந்த குட்டியும் ஓடிவிட்டது. சதீஷ் எழுந்த தன் இடத்திலேயே அமர்ந்தான். அது மீண்டும் அவனது காலடியில் நடுங்கிக் கொண்டே வந்தது. சோர்வடைந்த சதீஷ் அதே பாறையின் மீது படுத்து விட்டான். அவனுக்கு தூக்கம் வந்தது. அந்த குட்டி டிராகன் சதீஷின் காலில் விளையாடிக் கொண்டே வழிந்த ரத்தத்தை தனது சிறிய நாவால் நக்க ஆரம்பித்தது. தூக்கத்தில் சதீஷுக்கு தன் உடலுக்குள் ஒருவித விசித்திரமான அமைதி உண்டானதை உணர்ந்தான். அவனது உடல் இலகுவாக தெரிந்தது. அவனுக்குள் ஆற்றல் பாய்வதை உணர்ந்தான். இது நடந்து கொண்டிருக்கும் போது அமிர்தா சதீஷின் காலருகே அந்த குட்டி டிராகன் ரத்தத்தை நக்குவதை கண்டாள். சதீஷ்! சதீஷ் அதிர்ச்சியுடன் எழுந்தான். அமிர்தா அந்த வெள்ளை நிற குட்டி டிராகனை பயத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். என்னாச்சுக்கா? இந்த குட்டி டிராகன் உன்னுடைய ரத்தத்தை நக்கியதா? சதீஷ் தனது கட்டை விரலை பார்த்தான். அந்த காயம் முழுவதுமாக ஆறியிருந்தது. ஒருவேளை இருக்கலாம்க்கா. ஆனால் என்ன நடந்தது? இது சாதாரண டிராகன் இல்லை. இந்த டிராகன் இனங்களில் இது மிகவும் உயர்ந்த வகையை சேர்ந்தது. சர்வ வல்லமை கொண்ட சோமன் டிராகன். சதீஷின் காலடியில் பூமி சரிந்தது போல இருந்தது. அவன் சாதாரண டிராகனை அடக்க வந்தவன். ஆனால் இப்போது அவனுக்கு முன் சோம் டிராகன் இருந்தது. அடுத்து என்ன நடக்கும்? சோம டிராகனுடன் சதீஷின் ஆன்மா உறவு ஏற்பட்டு விட்டதா? சதீஷின் குடும்ப சாம்ராஜ்யத்தை அழித்த அந்த எதிரி யார்? பிரியங்காவின் ஆணவத்தினர் அழியுமா? மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் ஆப்பை இப்போதே டவுன்லோட் செய்யுங்கள்.